பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணங்களை தருகிறீர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பி அருளும் சுவாமி. எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு படகில் இயேசுவின் பங்கு. படகில் இயேசுவின் பங்கு. இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் கலிலேயா கடல்ல பிரயாணம்லாம் பண்ணியிருக்காரு படகுல. அப்படி அவர் படகுல அவர் பிரயாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். படகின் அருகில் இருந்த இயேசு படகுல அருகில நிற்கிறார். நின்று கொண்டு அவர் பார்க்கிறார். கலிலேயா கடலோரமா இயேசு நடந்து போகையில அங்க 2 சீஷர்களை அவர் பார்க்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க? மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சீஷர்கள் நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க தான். அந்த மீன் பிடிக்கிற அவர்களை என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த கடலோரமா, கலிலேயா கடலோரமா நடந்து போகும்போது அவர் பார்க்கிறார். அதுல மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலைகளை போட்டு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வலையை அலசி கொண்டிருந்தார்களாம். மீன் பிடிக்கவா, மீன் பிடிப்பதற்கு போவதற்கா அவர்கள் என்ன செய்தார்கள்? வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு அந்த படகு அருகிலே போய் அவர்களை அழைத்தார். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள். மீன் தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க, என்னதாக மாற்றுவேன், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்றோம். இது எங்க இருக்குன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் உள்ள வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு கொஞ்சம் தள்ளி அவர் போகும்போது அங்கே 2 சகோதரர் இருக்கிறாங்க. தகப்பனும் இருக்கிறார். செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களையும் கண்டு அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி அவர் முதல்ல 4 சீஷர்களை அவர் என்ன செய்கிறார்? தனக்கு சீஷர்களாக மாற்றுகிறார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி முதல்ல சீமோனையும் அந்திரேயாவும் ஒரு படகுல இருந்து வர சொல்றார். அடுத்தாப்புல தகப்பனோடு கூட இருந்த யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானையும் என்ன செய்கிறான்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வாங்க, நான் உங்களை மீன் பிடிக்கிற தொழிலிருந்து எதுக்கு மாற்றுகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அந்த வேலை முற்றிலும் அவங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு வேலை. அது ஆவிக்குரிய வேலை, ஆத்ம ஆதாயம் செய்கிற வேலை. அது மீன் பிடிக்கிற வேலை. அந்த வேலையிலிருந்து இந்த வேலைக்கு ஆத்ம ஆதாய பணிக்கு அவர்கள் தங்களை என்ன செய்தார்களாம்? அர்ப்பணித்தார்கள். அதனால அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் உலக பணியாக்கிய மீன்பிடித்தலை விட்டு ஆத்ம பணிக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார் என்று பார்க்கும்போது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சொல்றார் பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அவன் ஒவ்வொருத்தரை தான் விடுறான்.
அவனுக்கு என்ன கிடைக்குமா? நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா. அதோட கூட பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனையும் அவன் பெற்றுக்கொள்வான். காலாகாலம் கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற அந்த நித்திய ஜீவனையும் அவன் பெற்றுக்கொள்வான். இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவர் பின்னால என்ன செய்யணும்? போகணும். என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட்ட உடனே இவங்க 4 பேரும் அவர் பின்னால என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அப்படி ஆண்டவர் 12 சீஷர்களை தனக்கு சேர்த்து கொண்டார். அந்த 12 சீஷர்களும் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம்? விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார். அதை போல நாமும் அப்படி நடந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மையும் அந்த மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். 2வது, படகில் இயேசு. படகு ஆண்டவர் சொல்ற நம்ம கரைக்கு போவோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறார். அப்போ அவரோட கூட சீஷர்களோட கூட இயேசுவும் அந்த படகுல ஏறுறாரு. இது மார்க் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 25 ஆண்டவர் அக்கறைக்கு வாருங்கள் என்று படகு ஓடுகையில என்ன செய்யறார்? அந்த மக்களை கூட்டிக்கிட்டு வரார். வரும்போது பலத்த சுழல் காற்று வீசுது. இந்த காற்று ரொம்ப வீசின உடனே அவங்க என்ன செய்யறாங்களாம்? இயேசுவானவர் என்ன செய்யறார்? தூங்கிட்டு இருக்கார். அவரை தட்டி எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை போய் என்ன செய்யறாங்க? தட்டி எழுப்புறாங்க. எழுப்பின உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? எழும்பி காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? அதட்டுகிறார். இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று போய் கடல் அமைதியாயிற்று. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அதிசயமா பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவர் தான் படகுல நம்ம கூட இருக்காரா, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. காற்றும் கடலும் எனக்கு கீழ்ப்படியுது, நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிங்க? கீழ்ப்படியா ரொம்ப கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேவையான கூட்டிக்கிடுவோம் இல்லையா? இல்லாட்டா விசுவாசமே இருக்காது. அவர் சொல்றது கேட்கவும் முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரின் சத்தம் கேட்டு நாம் அமைதியாக இருந்தா கர்த்தர் நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த ஒரே சித்தம்படி நீ நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதை நேர்த்தியாக என்ன செய்கிறார்? நடத்துகிற காற்றையும் கடலையும் அதட்டி நம்மை சுபத்திரமாய் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த தேவன் அக்கறையிலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதனால நம்ம விசுவாசத்தை என்ன செய்ய கூடாது? விட்டு விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. 3வது, படகிலிருந்து இயேசு இறங்கின உடனே அவர் செய்த அற்புதம் என்னன்னா, ஒரு பிசாசை விரட்டுறார். இது மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கதரேனருடைய நாட்டில் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டுக்கு வரார். படகுல இருந்து இறங்கி கதரேனருடைய நாட்டுக்கு வரார். வரும்போது கல்லறைகளிலேயே குடியிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அவன் என்ன செய்யறான்? கல்லறையில தான் இருப்பான். குடியிருப்பு கல்லறையிலே இருக்கும். அவன் பக்கத்துல யாரும் போக முடியாது. அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பான். ஒரே கூச்சலிடுவான். விலங்குகளையும் சங்கிலிகளையும் முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு கொடூரமான பிசாசுகள் அவனோட கூட இருந்துச்சு. அவன் கூக்குரலிடுவான். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். அவன் இயேசுவை தூரத்திலேயே கண்டபோது பார்த்து அவன் கூப்பிடுறான் பாருங்க. இயேசுவே, 7வது வசனம், மார்க் 5:7. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று எந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசுவானவர் அந்த பக்கமா வாராருன்னு தெரிஞ்ச உடனே அவன் கதறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிசாசுகளை கூப்பிட்டு, உன் பேர் என்னன்னு கேட்கிறார். இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லிட்டு இந்த பிசாசை உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். நாங்க அநேகராய் இருக்கிறபடியால் நாங்க யாரு? லேகியோன்னு சொல்லுது. அப்போ அந்த லேகியோன்னு கேட்குது. நாங்கள் என்ன செய்யணும்?
அந்த பன்றி கூட்டம் அங்கே மலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுகளுக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொல்லி கேட்டோன்னா ஆண்டவர் அந்த சாசுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றார். போ அப்படின்னோடனே எல்லா சாசும் போய் அங்கே நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருந்துச்சான். அந்த பன்றிகளுக்குள்ளே போனோடனே மேட்டிலேருந்து பன்றிகள் எல்லாம் கடலில் பாய்ஞ்சி அவ்வளோ பன்றியும் செத்து போச்சு. அது ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம். அப்போ அவ்வளோ பிசாசு அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு பிசாசு இருந்தாலே கஷ்டம், இதில் 2000 பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அவன் இந்த செய்தியை மக்கள் போய் ஊருக்குள்ளே உள்ள அந்த பன்றி மேய்த்து கொண்டிருப்பார்கள்ல, அவங்க போய் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் இவரை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் என்ன செஞ்சான், புத்தி தெளிஞ்சிட்டான். பிசாசு இருக்கும்போது எப்படி இருப்பான், சங்கிலிகளால் போட்டு அதை தூரமாக அந்த சங்கிலியை உடச்சிக்கிட்டு இருப்பான், இல்லாட்டா கூக்கில் இடுவான், சத்தம் போடுவான். கல்லறை மேலே தான் அவனுக்கு குடியிருப்பு. அப்புறம் மேலே கல்லால் தன்னை கீச்சிக்கிட்டு ஒரு அகோரமாக இருப்பான் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன செய்யணும், புத்தி தெளிந்த உடனே நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ஒரு மனுஷன் அப்படி இருக்கான். அவனை பார்த்தோன்னே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் பயமாகவும் போயிட்டான். அப்புறம் வர நீர் உடனே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எங்கிட்ட இருந்து பன்றி எவ்வளோ நஷ்டம் ஆயிட்டு இல்லையா, அதனால் நீர் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீர் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க. அப்போ இவன் ஓடி படகுல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஏற போகிறாங்க. அப்போ ஓடி நானும் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இயேசுவானவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. உனக்கு கர்த்தர் இறங்கி செய்ததை நீ என்ன செய், மற்றவர்களுக்கு அறிவி. உன் இனத்தாருக்கு உன் வீட்டாருக்கும் அதை அறிவின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிடுவார். அவன் இவ்வளோ நாளும் கல்லறையில் கிடந்தவன் இப்போ எங்கே போகிறான், வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது அவன் நல்லா புத்தி தெளிந்தவனாக நல்ல உடை உடுத்தி நல்ல முறையில் போகிறான். போன உடனே வீட்டார்கிட்ட அவன் எப்படி இப்படி மாறுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு இயேசுவானவர் தன்னிடத்தில் இருந்த அந்த பிசாசுகளை விரட்டினார் என்ற கதையை அவன் எல்லா இடத்துலையும் போய் சாட்சியாக கர்த்தர் தனக்கு செய்ததை அந்த ஊர் முழுசும், தெக்கப்போலி என்ற பட்டணம் முழுசும் அவன் சாட்சி சொல்லிக்கிட்டே வரான். அதனால் இயேசுவானவர் படகுல ஏறி அவரை அனுப்பிட்டாங்க. திரும்ப அதே இடத்துக்கு ஆண்டவர் இறங்க வராரு. திரளான கூட்டம் அவரை வரவேற்கிறதுக்கு வந்துச்சான். முதல்ல அவங்க தான் போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அவரை வரவேற்கிற அளவுக்கு தெக்கப்போலி நாடு முழுசும் யார் போய் சாட்சி சொன்னால், இந்த பிசாசு பிடித்த மனிதன் எல்லா இடத்துலையும் கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை என்ன செய்தானா சாட்சியாக கூறினான். அது ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாறினார்கள். அப்போ படகு அருகில் படகிலிருந்து இறங்கின உடனே ஆண்டவர் செய்த அற்புதம் என்னது, அந்த பிசாசுகளை துரத்தினார். அப்புறம் அடுத்தது படகிலிருந்து இறங்கின இயேசுவின் அற்புதங்கள். ஆண்டவர் படகுலேருந்து இறங்கி அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அதில் ஒருத்தன் தான் யார், யவீரு என்ற ஜபாலய தலைவன். அவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுறா, ஒரே மகாதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சரி நான் அவளை சுகப்படுத்துகிறேன்னு சொல்லி அவன் கூட போகிறார். போய்கிட்டே இருக்கும்போது வழியில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறா, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட்டம் நெருக்கிட்டு போகுது. அந்த கூட்டத்துக்கு இடையில அவன் மெதுவாக நுழைஞ்சு போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறான். தொட்ட மாத்திரத்திலே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவளுடைய பெரும்பாடு சரியாயிடுச்சு. அதை அவள் உணர்றான். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இயேசுவானவர் என்ன கேட்குறாரு, என்னை தொட்டது யாரு? இப்போ சீஷர்கள்லாம் எப்படி சொல்ல முடியும், எத்தனை நாங்கள் எல்லாரும் தான் தொட்டுக்கிட்டு வந்தோம், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கேட்கும்போது என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது, அதனால் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் சோமாக இருக்காங்கன்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். உடனே இவா என்ன செய்கிறா, தான் மறைந்திருக்க முடியாதுன்னு சொல்லி இயேசுவினுக்கு முன்பாக அவருக்கு தன்னை தாழ்த்தி சொல்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி
சுகமாயிரு என்று சொல்கிறார். கவலைலாம் படாத, சுகமாயிரு போ அப்படின்னு சொல்லி அவளை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஜெபஆலய தலைவனுடைய வீட்டிலேருந்து ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் இறந்து போயிட்டாள். இறந்த பிறகு அவர் அங்கே வந்து என்ன செய்ய, சோமில்லைன்னா வந்து சுகப்படுத்துகிறாரு, இறந்து போன பிள்ளையை என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னபோது இயேசுவானவர் யவீருவை பார்த்து என்ன சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். நம்ம அவர் அற்புதம் நிகழனான்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவன் கூடயே இயேசுவும் அவன் வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போனால் பிள்ளை இறந்துட்டு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இயேசுவானவர் உள்ளே போய் பிள்ளை இருக்கும் இடத்துக்கு போய் பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமீ என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் சொல்கிறது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளை என்ன செஞ்சான், 12 வயதுள்ளவளாக இருந்தால் என்ன செய்தா, எழுந்து நடந்தாள். செத்து கிடந்த பிள்ளை என்ன செஞ்சு, எழுந்து நடந்துட்டு. அப்போ படகிலிருந்து இறங்கி வந்த உடனே ஆண்டவர் செய்த அற்புதங்கள், மேலும் நிறைய உடனே எல்லா வியாதியஸ்தரையும் அவரிடத்துல கொண்டு வருவாங்க. அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தொட்டவர் யாவரும் சுஸ்தமானார்கள். சிலர் சொல்கிறாங்க, அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாகில நாங்கள் சுகமாறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சீஷர்கள் இடத்துல. சரின்னு சந்தை வழிகளில் அவர் செல்லும் பாதையில் வியாதிக்காரரை வைத்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். அவரை தொட்ட யாவரும் என்ன செய்தார்களாம், சுஸ்தமானார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம் நடுவில் அந்த அற்புதங்களை என்ன செய்து கொண்டே இருக்கிறார். யோவான் 14:12 என்ன சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் கர்த்தர் எப்படி படகுல இருந்து இறங்கின உடனே அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். கடைசியாக படகை என்னதாக மாற்றுகிறார் ஆண்டவர், பிரசங்க பீடமாக மாற்றுகிறார். பிரசங்க பீடமாக மாற்றும்போது எங்கே மாற்றினார் என்றால், இயேசுவானவர் லூக்கா 5:3 ஆண்டவர் கடற்கரையில் அப்படி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வசனத்தை கேட்கறதுக்காக ஓடி வராங்க. அதை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து பேசினா எல்லாருக்கும் கேட்குமேன்னு சொல்லி அப்படி பார்க்குறார். பார்த்தா காலியாக நின்ன ஒரு படகு கிடந்துச்சு. அந்த படகு யாருடையதுன்னு பார்த்தா பேதுருவினுடைய படகு. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். உடனே இயேசுவானவர் அந்த சீமோன் எனப்பட்ட பேதுருவினுடைய படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் பண்ணி முடிச்சுட்டு பேதுருவை அழைத்து என்ன சொல்கிறார், ஆழத்திலே போய் மீனை பிடியுங்கள் என்று சொல்கிறார். தலையை வீசி மீனை பிடியுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆயினும் உமது வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்கிறான். எப்படி அவன் விசுவாசிக்கிற மாதிரி, நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொல்கிறான். போட்ட மாத்திரத்தில் 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் கிடைக்கும். 2 படகுகள் நிரம்பி வழியத்தக்கதாக அப்படி மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். பிடித்து அவர்கள் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்புறம் ஆண்டவர் அவர்களை பார்த்து, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் படகை பிரசங்க பீடமாக்கிய இயேசு. இப்போ 5 விதமான பங்குகளை நாம் பார்த்தோம். ஆண்டவர் என்னெல்லாம் பங்கு எடுத்தாருன்னு, முதல்ல படகின் அருகில் வந்து இயேசு 2 பேரை ஒரு படகுலையும் இன்னும் 2 பேதுருவையும் அந்திரேயாவையும் ஒரு படகுலேருந்து கூப்பிட்டாரு. அடுத்தது ஒரு தகப்பனிடத்தில் இருந்த 2 சகோதரர்கள் யாக்கோபையும் யோவானையும், வாருங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், பின்னே வாருங்கள் என்று கூப்பிட்டார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்படி ஆண்டவர் அவர்களுக்கு இம்மையில் அவர்கள் நூறத்தனையாய் அடைந்து மறுமையில் நித்திய ஜீவனையும் அடையும் பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்புறம் படகுல இயேசுவும் சீஷர்களோடு பிரயாணப்பட்டு போகிறார். அப்பொழுது சுழல் காற்று அடித்து தண்ணி படகுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. உடனே அவர்கள் பயந்து போய் இயேசுவை என்ன செய்கிறாங்க, எழுப்புறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், எழுந்து அதட்டுகிறார்.
காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதட்டின மாத்திரத்திலே அது இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் சீஷர்களை பார்த்து, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று கேட்கிறார். அப்போ அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. ஆண்டவர் நம்ம கூட வந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்றதை அவங்களால நினைச்சே முடியல. அடுத்தது, படகிலிருந்து இறங்கின இயேசுவால் பிசாசுகள் ஓடின. எத்தனை பிசாசுகளாம்? 2000 பிசாசுகள். அதெல்லாம் ஒரு மனுஷனில் இருந்துச்சு. அதான் லேகியோன் பிசாசு. அவனை கர்த்தர் சுகப்படுத்தினார். உடனே அவன் என்ன செய்தான்? வஸ்திரம் தரித்து மனம் தெளிந்தவனாக, தெளிந்த புத்தியுள்ளவனாக காணப்பட்டான். தன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு நன்மையாய் செய்தவர்களை மற்றவர்களுக்கு அறிவின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். அவனுக்கு சுவிசேஷனாக ஆண்டவர் போய் சொல்கிறார். அவன் போய் கர்த்தர் தனக்கு செய்ததை மற்றவர்களிடத்தில் சொன்னபோது இந்த ஊரார் என்ன செய்தாங்க? அதை ஏற்றுக்கொண்டு இயேசு திரும்பி வரும்போது எல்லாரும் அவரை, திரளான கூட்டம் அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, படகிலிருந்து இறங்கின இயேசுவால் அற்புதங்கள் நிகழ்கிறது. யபீரு ஜபாலய தலைவனுடைய மகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். 12 வரும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவர் ரோட்டில் நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகமாவோன்னு சொல்லி நிறைய மக்கள் சாலைகளில் ஓரங்களில் அவர் போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னிடத்தில் வந்த யாரையும் அவர் சுகம் இல்லாமல் அனுப்புவதே இல்லை. அந்த அளவுக்கு அவர் திரளான ஜனங்களை சுகப்படுத்தினார். அடுத்தாப்புறம் படகை பிரசங்க பீடமாக்கிய இயேசு படகை என்ன செய்கிறார்? பிரசங்க பீடமாக மாற்றுகிறார். அது பேதுருவினுடைய காலியான படகு. அந்த படகை நின்று மக்களோடு தேவ வசனங்களை பேசிவிட்டு பேதுருவை நோக்கி, நீ உன் வலையை எடுத்துக்கொண்டு எங்கே போகும்? ஆழத்துக்கு போய் அங்கே போடு அப்படிங்கிற. பகலில் போட்டால் மீனுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் வலை போட்டிருக்குன்ட்டு. அதனால் ராத்திரி தான் போடுவாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த சீமோன் பேதுருவும் அவனுடைய சகோதரனும் சொல்கிறாங்க, நாங்கள் முழுசும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் ஆகப்படலைன்னு சொன்னோன்னே, நான் ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறோம்னு விசுவாசித்தாங்க. அவர்கள் விசுவாசித்தபடி அங்கே என்ன செய்யப்பட்டது? அற்புதம் நிகழ்ந்தது. 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். இப்போ நம்ம 5 காரியங்கள். இயேசுக்கு படகின் பங்கு. படகின் அருகில் இருந்த இயேசு சீஷர்களை அழைத்தார். அப்புறம் படகில் இருந்த இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதிப்படுத்தினார். படகிலிருந்து இறங்கின உடனே இயேசு லேகியோன் பிசாசை விரட்டினார். அதுக்கப்புறம் படகிலிருந்து இறங்கின உடனே இயேசுவால் அற்புதங்கள் நிகழ்கிறது. யபீருவின் மகள் சுகமாரா, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாரா, அதே மாதிரி திரளான மக்கள் வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்த யாவரையும் கர்த்தர் தொட்டு சுகம் கொடுக்கிறவராக இருந்தார். கடைசியாக படகை பிரசங்க பீடமாக்கிய இயேசு. இதெல்லாம் நாம் தியானிக்கும் போது படகில், நம்முடைய வாழ்க்கையினும் படகில் இயேசுவும் நம்மோடு கூட வந்தால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால், நாம் விசுவாசத்தோடு நாம் எந்த புயலையும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான வேளையிலே தந்து நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, படகில் இயேசுவின் பங்கு என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை. கர்த்தாவே, சீஷர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை நீர் கொடுக்கிறீர். அப்பா, அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறீர். அதன் பின்பு அவர்களுக்கு இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அவர்களுக்கு கொடுக்கிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி சுவாமி. அன்பின் தகப்பனே, படகில் நீர் வரும்பொழுது எந்த சுழல் காற்று அடித்தாலும், அலைகள் பொங்கி வந்தாலும், ஆண்டவரே நீர் இறையாதே அமைதலாயிருந்த அதட்டி அமைதிப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறீரப்பா. சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் பதறாதபடி
உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு உம்மண்டை வரும் பொழுது, நீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழலையும் மாற்றி கர்த்தாவே நீர் அமைதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அன்பின் தகப்பனே, படகிலிருந்து இறங்கின உடனே கர்த்தாவே அதிகமான பிசாசுகள் பிடித்த மனுஷனை நீ சுகப்படுத்தி அவன் மூலமாக கர்த்தாவே நீ சுகப்படுத்த வல்லவர் என்பதை தனக்கு கர்த்தர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு அவன் சாட்சியாக கூறினதின் பலனாக அந்த தெக்கப்போலி பட்டணம் முழுவதும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே வியாதியினால் கஷ்டப்பட்ட யவீர்வின் மகளை அவள் இறந்த பின்பும் அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தீரப்பா. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நீ சுகப்படுத்தினப்பா. எத்தனையோ மக்கள் சுகவீனத்தோடு உம்முடைய பாதத்திற்கு வரும்பொழுது நீர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்தீரப்பா. இன்றைக்கும் நீர் அப்படியே ஜீவிக்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரை எந்த இடத்திலும் தேவநாம மகிமைப்படும்படி கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது சுவாமி. நீர் படகிலே நின்று உபதேசித்து அதன் பின்பு அற்புதத்தை செய்கிறீரப்பா. அதுபோல கர்த்தாவே தேவ வசனம் முதலில் மக்களை போய் சென்று அடையவும் அதன் பின்பு உம்முடைய அற்புதங்களை செய்யவும் நீர் எங்களுக்கும் அதே கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. அவைகளுக்கு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசுவே நீரே ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் படகில் இயேசுவில் பங்கு என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.